ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய பேர் வந்து படிச்சு முடிச்சுட்டு, படிச்ச படிப்புக்கு வேலை இல்லாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தர மாரி கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ தான் வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாளாவே இருக்கு. அத பத்தி நமக்கு தான் வந்து பெருசா விழிப்புணர்வு இல்ல. அதாவது அவேர்னஸ் இல்லாம நம்ம தான் வந்து அத பத்தி என்னன்னே தெரியாம இருந்திருக்கோம். ஓகேங்களா? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அந்த மாரி கவர்மெண்ட் ஸ்கீம யூஸ் பண்ணி எப்படி ஒரு கோர்ஸ் எடுத்து, அந்த கோர்ஸ படிச்சு முடிச்சு எப்படி வேலை வாங்குறது? அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவ வந்து நான் யாரோ சொல்லியோ, இல்லாட்டி அ ஆன்லைன்ல பார்த்தோ மேக் பண்ணல. இந்த முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோ வந்து என்னோட அனுபவத்த வச்சு தான் மேக் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்து நானுமே ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸ வந்து நான் வந்து இப்ப கரண்ட்டா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் அத வச்சு தான் சொல்றேன். இது 100% உண்மையான ஒரு நியூஸ் தான். இதுல வந்து எந்த ஒரு ஃபேக்கு அப்படிலாம் யாருமே பயப்பட வேணாம். இது வந்து 100% உண்மையான ஒரு நியூஸ் தான். இதுல எந்த ஒரு ஃபேக்குமே கிடையாது. ஓகேங்களா? சரி. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து இந்த வீடியோல நான் ஃபுல்லா வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எப்படி எப்படி கோர்ஸ்க்கு அப்ளை பண்றதுன்றத பத்திலாம் டீட்டெயில்டா இந்த வீடியோல நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு வர எல்லாருக்குள்ளயுமே ஒரு கனவு இருக்கும். எல்லாருமே வந்து படிச்சு முடிச்ச உடனே வேலைக்கு போணும். நான் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும். நான் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போணும். இல்லாட்டி ஃபாரின் போணும். இந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோட தான் வருவாங்க. அது எல்லாருக்குமே நடந்துருமான்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு நடக்கும். சில பேருக்கு வந்து நடக்காது. சில பேருக்கு வந்து உடனே வேலை கிடைச்சிரும். ஃபாரின் போயிருவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிருவாங்க. கவர்மெண்ட் வேலைக்கு போயிருவாங்க. இந்த மாரி எல்லாமே உடனே உடனே நடந்துரும். ஆனா சில பேருக்கு வந்து வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன வேலைக்கு போலாம்? என்ன பண்ணலான்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து யார் யாருக்கு எலிஜிபிள்? யார் யார் இந்த ஸ்கீம பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்க பண்ணலாம். அடுத்து அடுத்து என்ன பண்ணலான்னே தெரியாம இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கும் இது எலிஜிபிள் தான். அடுத்து வந்து படிச்சு முடிச்சு நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன். ஆனா வந்து அந்த வேலை எனக்கு புடிக்கல. நான் வேற வேலைக்கு மாறணும்னு நெனைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாரி எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கோர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்க கட்ட தேவையில்ல. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஏன்னா வந்து இத கவர்மெண்ட் தான் வந்து இந்த கோர்ஸ வந்து நமக்கு குடுக்குறாங்க. ஸோ வந்து இது முழுக்க முழுக்க ஃப்ரீ கோர்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமா தான் வருது. அதாவது பார்த்துட்டீங்கன்னா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் முதல்வன் திட்டம், வெற்றி நிச்சயம், டிஎன் ஸ்கில் இந்த மாரி சில ஸ்கீம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல தான் இந்த மாரி கோர்ஸஸ்லாம் அவங்க பண்றாங்க. ஓகேங்களா? இந்த கோர்ஸுக்கு முழுக்க முழுக்க ஃபீஸே கிடையாது. ஃப்ரீ தான். ஓகேங்களா? அதனால வந்து யாருமே கவலைப்பட வேணாம். கோர்ஸுக்கு எதுவும் காசு கட்டணுமா? அந்த மாரிலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். கவர்மெண்ட் ஸ்கீம் தான். ஓகேங்களா? சில இடங்கள்ல வந்து ஃபுட்டும், அக்காமடேஷனுமே ஃப்ரீயா தராங்க. ஓகேங்களா? அதாவது சாப்பாடு, தங்குற இடம். வெளியூரா இருந்தா சாப்பாடு, தங்குற இடமே சில இடங்கள்ல தான் தராங்க. எல்லா இடத்துலயுமே தரல. அது ஏன்னு எனக்கு தெரியல. சில இடங்கள்ல வந்து ஃப்ரீயா தராங்க. சில இடங்கள்ல தரல. ஓகேங்களா? அது வந்து எந்தெந்த இடம்னு எனக்கு தெரியல. அது வந்து நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றேன். அப்ளை பண்ணிட்டு அவங்க சைடுல இருந்து கால் வரும். அதாவது நீங்க எலிஜிபிள்னா அவங்க சைடுல இருந்து ஒரு கால் வரும். அந்த கால்லயே வந்து அவங்க டீட்டெயில்டா சொல்லிருவாங்க. அ கோர்ஸ் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? கோர்ஸ் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. உங்களுக்கு தங்குற இடம் ஃப்ரீயா இருந்தா, தங்குற இடம் ஃப்ரீயா, ஃபுட் ஃப்ரீன்னு அவங்களே சொல்லிருவாங்க. அப்படி சொல்லாத பட்சத்துக்கு நீங்க தான் தனியா வந்து வெளிய வந்து தங்குற இடம், ஃபுட்டு இதெல்லாம் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணிக்கிற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அவங்ககிட்ட டீட்டெயில்டா கேட்டீங்கனாலே அவங்களே உங்களுக்கு சொல்லிருவாங்க. ஏன்னா வந்து இது வந்து எல்லா இடத்துலயுமே ஃப்ரீ ஃபுட்டு, அக்காமடேஷன் இல்ல. சில இடங்கள்ல ஃப்ரீ ஃபுட்டு, அக்காமடேஷன் குடுக்குறாங்க. சில இடங்கள்ல வந்து நம்மளே வந்து தனியா பார்த்துக்கிற மாரி தான் இருக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, ஏன்னா எனக்கு வந்து நான் இப்போ ஒரு கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கறதா சொன்னேன்ல. நான் வந்து மதுரை. நான் வந்து இன்னொரு வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் போய் கோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து எனக்கு ஃபுட்டும் சரி, தங்குற இடமும் சரி, அவங்க தான் ஃப்ரீயா குடுக்குறாங்க. ஓகேங்களா? நான் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணல. அவங்க ஃபுட்டு தங்குற இடம் அவங்க ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதே மாரி எல்லா இடத்துலயும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் அந்த இடத்துல மட்டும் தான் நான் படிக்கிறேன். வேற இடங்கள்ல வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து நீங்க வந்து அவங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணுவாங்கல்ல, அவங்ககிட்ட நீங்க கேட்டுக்கோங்க. ஃபுட்டு ஃப்ரீயா, அக்காமடேஷன் ஃப்ரீயா தர்றீங்களான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லன்னா நீங்க தான் வந்து ஃபுட்டுக்கும், அக்காமடேஷனுக்கும் நீங்க பார்த்துக்கிற மாரி தான் வரும். ஏன்னா வந்து அது எல்லா இடத்துலயும் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் படிக்கிற இடத்துல எனக்கு ஃப்ரீயா தராங்க. ஆனா வந்து அது எல்லா இடத்துலயுமே இல்லைன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து அத கொஞ்சம் நீங்க டீட்டெயில்டா விசாரிச்சுக்கங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம கோர்ஸ் பண்றதுக்கு இன்சென்டிவ்மே கவர்மெண்ட் சைட்ல இருந்து புரொவைட் பண்றாங்க.
கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்சென்டிவ்மே குடுக்குறாங்க. அது வந்து எல்லா கோர்ஸுக்குமே ஒரே இன்சென்டிவ் கிடையாது. அது கோர்ஸ்க்கு ஏத்தாப்புல மாறும். சில கோர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ் ஒரே மாரி இருக்கும். சில கோர்ஸ்க்கு வந்து இன்சென்டிவ் அதிகமா இருக்கும். அதெல்லாம் வந்து கோர்ஸ்க்கு ஏத்தாப்புல தான் மாறும். அ அந்த கோர்ஸ் முடியும்போது அந்த இன்சென்டிவ் வந்து உங்க கைக்கு வரும். ஓகேங்களா? அந்த இன்சென்டிவ் வந்து அந்த கோர்ஸ பொறுத்து தான். அந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ இன்சென்டிவ் ஒதுக்கியிருக்காங்களோ, அத பொறுத்து தான் அந்த இன்சென்டிவ் கிடைக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம அந்த இன்சென்டிவ் வந்து எல்லாருக்குமே குடுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே கிடையாது. அதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி செக்ன்னு ஒண்ணு இருக்கு. உங்க ஆதார் கார்ட வந்து செக் பண்ணுவாங்க. அந்த செக் படி நீங்க எங்கேயாவது வேலை பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? நீங்க எங்கேயாவது முன்னாடி வேலை பார்த்துருக்கலாம். இல்லாட்டி வேற கோர்ஸ் இதுக்கு முன்னாடியே வந்து இதே ஸ்கீம்ல வந்து ஒரு கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த மாரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கேத்தாப்புல வந்து உங்க இன்சென்டிவ் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஆல்ரெடி ஜாப்ல இருக்கீங்க. ஆல்ரெடி இன்சென்டிவ் வாங்கி ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, அதுக்கேத்தாப்புல உங்களுக்கு இன்சென்டிவ் குறையும். அதாவது இப்போ வந்து கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து ஃபிக்ஸடா ரூ. 12,000 தான் இந்த கோர்ஸ்க்கு இன்சென்டிவ்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இப்ப அந்த ஆதார் கார்டு மூலியமா உங்க எலிஜிபிலிட்டிய செக் பண்ணுவாங்க. உங்க எலிஜிபிலிட்டிக்கு எவ்வளவு இன்சென்டிவ் வருது? உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து எலிஜிபிளா இருக்கா? ஃபுல் இன்சென்டிவ்க்கு வந்து எலிஜிபிளா வருதா? இல்லாட்டி பாதி அமௌண்ட்டுக்கு வருதா? இல்லாட்டி வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே இல்லையா? அப்படின்லாம் அவங்க செக் பண்ணுவாங்க. அந்த எலிஜிபிலிட்டிக்கு ஏத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து இன்சென்டிவ் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எலிஜிபிள் இல்லன்னா இன்சென்டிவ் வராது. உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா இன்சென்டிவ் வரும். ஆனா கோர்ஸ் ஃப்ரீ தான். என்னதான் எலிஜிபிள் இல்ல, இன்சென்டிவ்க்கு எலிஜிபிள் இல்ல, உங்களுக்கு இன்சென்டிவ் கிடையாது அப்படின்னாலுமே உங்களுக்கு கோர்ஸ் நீங்க படிக்கலாம். கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா தான் இருக்கும். அதுக்கு எந்த ஒரு காசும் கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்க வந்து இன்சென்டிவ் எனக்கு வரல. ஸோ நான் கோர்ஸ்க்கு காசு கட்டணுமா? அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. கோர்ஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஃப்ரீயா தான் இருக்கும். இன்சென்டிவ் வந்து அதுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? இன்சென்டிவ்க்கு மட்டும் எலிஜிபிலிட்டி இருக்கு. அந்த இன்சென்டிவ் எலிஜிபிலிட்டி வந்து எலிஜிபிள் ஆயிருச்சுன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸும் ஃப்ரீ. உங்களுக்கு இன்சென்டிவ் வந்துரும். அப்படி வந்து இன்சென்டிவ் எலிஜிபிள் ஆகலைன்னா, உங்களுக்கு வந்து கோர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். ஆனா இன்சென்டிவ் மட்டும் வராது. ஓகேங்களா? இதுல வந்து நெறைய கோர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து எந்த கோர்ஸ் வேணுமோ அது தாராளமா எடுத்து நீங்க படிச்சுக்கலாம். அதனால வந்து இதுலலாம் உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து இதுல வந்து நான் கோர்ஸ வந்து நான் எப்படி அப்ளை பண்றது? இதெல்லாம் போய் எப்படி செக் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, Instagramல வந்து வெற்றி நிச்சயம்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட அஃபிஷியல் பேஜஸே வந்துரும். ஓகேங்களா? அதிலேயே இத பத்தி டீட்டெயில்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இதுக்கு தனியா ஒரு ஆப்பே இருக்கு. வெற்றி நிச்சயம்னு ஒரு ஆப்பே இருக்கு. அத வந்து நான் லைவா வந்து டவுன்லோட் பண்ணி, அதுல வந்து எப்படி கோர்ஸ் அப்ளை பண்றது? அத பத்தி நான் டீட்டெயில்டா காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப எல்லாருமே Play Storeக்கு போய்க்கோங்க. Play Storeல வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்ப பாருங்க நான் வெற்றின்னு குடுத்துட்டேன். வெற்றி நிச்சயம்னு எனக்கு சஜஷன்ல காட்டிடுச்சு. இப்போ வந்து நான் அத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். வெற்றி நிச்சயம்னு குடுத்தோனே, இந்த மாரி வந்து ஒரு லோகோல வந்து ஒரு ஆப் காட்டும். ஓகேங்களா? இந்த ஆப் வந்து நான் ஆல்ரெடி என் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நானும் கோர்ஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ, அதனால இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு இன்ஸ்டால்டுன்னு காட்டுது, ஓப்பன்னு காட்டுது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணாம இருந்தீங்கன்னா, இன்ஸ்டால் குடுங்க. இன்ஸ்டால் குடுத்து, இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் குடுத்து உள்ள போனீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் காட்டும். ஓகேங்களா? இந்த ஆப் வந்து இப்ப தான் புதுசா இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து லாகின் வந்து காட்டும். நீங்க போய் லாகின் பண்ணிட்டு வாங்க. உங்க மொபைல் நம்பர குடுத்து லாகின் பண்ணீங்கன்னா உள்ள வந்துரும். ஓகேங்களா? லாகின் பண்ணி ஓடிபி வந்து குடுத்தீங்கன்னா, உள்ள வந்துரும். ஓகேங்களா? உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, கோர்ஸஸ்ன்னு இருக்கும் பார்த்தீங்களா? கீழ வந்து 5 இது இருக்கும். ஹோமு, கோர்ஸு, ட்ரெய்னிங்கு, பிளேஸ்மென்ட், ப்ரொஃபைல்ன்னு இருக்கும். அதுல வந்து நீங்க கோர்ஸ கிளிக் பண்ணீங்கன்னா, இண்டஸ்ட்ரி செக்டார் அப்டின்னு போகும். ஓகேங்களா? அதுல வந்து நெறைய கோர்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நானே காட்டுறேன் பாருங்க. ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன், அக்ரிகல்ச்சர், அப்பேரல், ஆட்டோமோட்டிவ், பியூட்டி அண்ட் வெல்னஸ், பிஎஃப்எஸ்ஐ. அடுத்து பாருங்க ஸ்க்ரோல் பண்ண பண்ண அடுத்து கோர்ஸ் போய்க்கிட்டே இருக்கு. அயர்ன் அண்ட் ஸ்டீல், ஐடிஸ், லெதர், மேனுஃபேக்சரிங், மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட், டெலிகாம், டூரிசம், டிரான்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக் அண்டு பார். ஓகேங்களா? இந்த மாரி நெறைய செக்டார்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பூரா கோர்ஸ் கிடையாது. இது பூரா செக்டார்ஸ். இதுக்குள்ள தான் கோர்சஸ் நெறைய இருக்கும். அதாவது இப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் இருக்கா? இப்போ நான் இத கிளிக் பண்றேன். இதுல பாருங்க ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் ரிலேட்டடான கோர்சஸ்லாம் இதுல இருக்கும். அதாவது ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன்றது ஒரு செக்டார் மாரி. அதுக்குள்ள வந்து நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அந்த மாரி தான். ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் ரிலேட்டடான கோர்சஸ் பூரா இப்ப இதுக்குள்ள இருக்கும். இப்ப பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. ட்ரோன் சர்வீஸ் டெக்னீஷியன், ஏர்லைன் ரிசர்வேஷன் ஏஜென்ட். இந்த 2 கோர்ஸ் தான் இது ரிலேட்டடா இருக்கு. இப்போ வந்து பாருங்களேன், இதுல வந்து கிளாஸ் ரூம் பேஸ்டு, பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டுன்னு குடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த மாரி கிளாஸ் ரூம் பேஸ்டுன்னு இருந்துச்சுன்னா,
கிளாஸ் ரூம் போய், அதாவது அந்த கோர்ஸ் வந்து எங்க நடக்குதோ அங்க டைரக்டா போய் ஆஃப்லைன்ல தான் கோர்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல ஹைபிரிட்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா? ஹைபிரிட்னு இருந்துச்சுன்னா, பாதி கோர்ஸ் வந்து வீட்ல இருந்து ஆன்லைன்ல பண்ணிக்கிற மாரி, பாதி கோர்ஸ் வந்து ஆஃப்லைன்ல டைரக்டா அங்க போய் பண்ற மாரி இருக்கும். இதே இன்னொன்னு ஆன்லைன்னு வரும். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஆன்லைன்ல வீட்ல இருந்தே பண்ற மாரியும் கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இதுல வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த மாரி பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு எந்தெந்த கோர்ஸ்ல குடுத்துருக்காங்களோ, அந்த எல்லா கோர்ஸுமே வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கேரண்டி அவங்களே குடுத்துடுறாங்க. அதனால வந்து ஜாப்க்காக நான் வந்து இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு வேலை வேணும். அதுக்காக வந்து நான் அந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்றேன்னா, எல்லாருமே வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இருக்கான்னு பார்த்து அந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. ஏன்னா பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு அவங்க குடுத்துருந்தாங்கன்னா, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து அவங்களே பண்ணிருவாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னு யாராவது கோர்ஸ் பண்றீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இருக்கிற கோர்ஸா பார்த்து பண்ணுங்க. இல்ல எனக்கு வந்து பிளேஸ்மெண்ட்லாம் வேணாம். நான் சும்மா வந்து ஒரு டைம் பாஸ்க்கு நான் ஒரு கோர்ஸ் பண்றேன். எனக்கு வந்து என் நாலேஜை வளர்த்துக்கணும். நான் வந்து ஹையர் டிகிரி போறேன். அந்த கேப்ல வந்து இன் பிட்வீன் ஒரு லீவ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேப்க்காக நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு பண்றேன். அதுக்காக கோர்ஸ் பண்றீங்கன்னா, நீங்க வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இல்லாத கோர்ஸும் பண்ணலாம். பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இல்லாத கோர்ஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒண்ணு பார்த்தீங்களா? இதுல கிளாஸ் ரூம் பேஸ்ட் மட்டும் தான் இருக்கு. பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு எதுவுமே கிடையாது. இது வந்து எப்படின்னா, பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இது வந்து கிளாஸ் ரூம்ல போய், அதாவது ஆஃப்லைன்ல போய் நீங்க எங்க கோர்ஸ் நடக்குதோ அங்க போய் அந்த கோர்ஸை நீங்க படிச்சுக்கலாம் ஃப்ரீயா. ஆனா வந்து உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்களா தான் தனியா தான் உங்களோட முயற்சியில தான் வந்து பிளேஸ்மெண்ட் பார்த்துக்கணும். அவங்க பிளேஸ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இதுல வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. அதனால வந்து வேலை தேடுறவங்க, வேலை எனக்கு உடனே இது படிச்சு முடிச்சோன்னே வேலை வேணுன்றவங்க பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இருக்கிற கோர்ஸா பார்த்து போடுவாங்க. அப்பதான் வந்து உங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கம்பெனிஸ், கேம்பஸ் கம்பெனிஸ்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. அப்படி எனக்கு பிளேஸ்மெண்ட்லாம் வேணாம்ப்பா. எனக்கு வந்து இப்போதைக்கு ஒரு டைம், அதாவது நான் வந்து ஹையர் டிகிரி தான் அடுத்து போட போறேன். இப்போ வந்து பேச்சுலர் நான் முடிச்சிருக்கேன். நான் ஹையர் டிகிரி போட போறேன். இன் பிட்வீன்ல ஒரு லீவ் இருக்கு. அந்த லீவ் வந்து நான் சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த கோர்ஸ் போட போறேன்னா, நீங்க வந்து அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் அப்போ வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இல்லாத கோர்ஸா பார்த்து நீங்க போட்டுக்கணும். ஏன்னா வந்து நீங்க வந்து அடுத்து ஒரு டிகிரி பண்ண போறீங்க. வேலைக்கு போகாம அடுத்து ஒரு டிகிரி தான் பண்ண போறீங்க. இன் பிட்வீன் அந்த லீவ்ல வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க கோர்ஸ் போறீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் இல்லாத கோர்ஸா பார்த்து போடலாம். ஆனா எனக்கு வேலை கண்டிப்பா இது இப்போ கோர்ஸ் முடிச்சோடனே வேலை வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்டோட நீங்க கோர்ஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஒரு இதை மட்டும் பார்க்க வேணாம். அடுத்தடுத்து என்னென்ன இருக்குன்னு கூட நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பாருங்களேன், இதுலயே பாருங்களேன், அந்த கோர்ஸோட ருபீஸ் பாருங்களேன், 29,000 காட்டுது. அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரோன் சர்வீஸ் டெக்னீஷியனுக்கு வந்து 29,000 காட்டுது. ஏர்லைன் ரிசர்வேஷன் ஏஜென்ட்டுக்கு வந்து 20,000 காட்டுது. ஆனா பாத்தீங்களா, அதெல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருக்கு. அதாவது இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். இதுக்கு எந்த அமௌண்ட்டும் நம்ம கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? இப்ப அடுத்து பாத்துட்டீங்கன்னா, இப்ப ஏரோஸ்பேஸ் அண்ட் ஏவியேஷன் பார்த்தாச்சு. அடுத்து அக்ரிகல்ச்சர்லயும் இருக்கு. பாருங்க, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா இருக்கு. போட் டிரைவர் லைசன்ஸ் சர்டிபிகேட், சர்டிபிகேஷன் கோர்ஸ் ஆன் precision farming, integrated fish farming, gift tilapia farming. இந்த மாதிரி பாருங்களேன், எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பாருங்களேன், கிளாஸ் ரூம் பேஸ்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதாவது நம்மளா ஒரு சொந்த பிசினஸ் வச்சுக்கலாம். அதாவது இந்த கோர்ஸ் படிச்சு முடிச்சோன்னே நம்மளா ஒரு சொந்த பிசினஸ் மாதிரியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த மாதிரியும் சொல்றாங்க. அதான் கீழே அவங்க கொடுத்துருக்க மென்ஷன் போனா நீங்க பார்த்துட்டு நீங்க கோர்ஸ் பண்ணணும். நீங்க வாட்டுக்கு சும்மா ஒரு கோர்ஸை போட்டுட்டு அதுல எனக்கு வேலை கிடைக்கல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்க கோர்ஸ் போடுறீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து பாருங்க, எல்லா கோர்ஸுக்குமே வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. 10,000 12,000 கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து அதெல்லாம் அடிச்சிருக்காங்க. அதாவது ஃப்ரீ தான். எந்த அமௌண்ட்டும் நம்ம கட்ட தேவையில்ல. அதனாலதான் வந்து அந்த அமௌண்ட்லாம் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதுலயே வந்து டீட்டெயில்டா எல்லாமே கொடுத்துருவாங்கங்க. எந்த இதுல படிக்க போறீங்க, அதாவது அந்த கோர்ஸ் வந்து நீங்க எந்த இடத்துல பண்ண போறீங்கன்றது வரைக்கும் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா கொடுத்துருவாங்க. அதனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுல நீங்க டீட்டெயிலா பார்க்க வேண்டியது என்னன்னா, இது வந்து கிளாஸ் ரூம் பேஸ்டா, ஆன்லைனா, இல்லாட்டி ஹைபிரிடான்னு பார்த்துக்கணும். அதாவது அதுலயே மென்ஷன் பண்ணிடுவாங்க, இது கிளாஸ் ரூம் பேஸ்ட், ஆன்லைன், ஹைபிரிட் அப்படின்னு பார்த்துருவாங்க. அதுக்கேற்றாப்புல தான் நீங்க இது பண்ணணும். ஏன்னா ஆன்லைன்னா வீட்ல இருந்து பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஹைபிரிட்னா பாதி வந்து ஆன்லைன்ல பண்ற மாதிரி இருக்கும், மீதி வந்து நேரில் போய் பண்ற மாதிரி இருக்கும். கிளாஸ் ரூம்னா ஃபுல்லா நேரில் போய் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இது பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேணும், கன்ஃபார்ம் வேணும்னா பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் கொடுத்துருக்க ஒரு கோர்ஸா போய் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் அவங்க பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த கோர்ஸை பத்தி இன்னும் டீட்டெயில்டா எனக்கு தெரியணும்ப்பா. இந்த கோர்ஸ் வந்து எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, இன்னும் டீட்டெயில்டா தெரியணும்னா, இப்போ வந்து இந்த கோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கோர்ஸே வந்து போய் கிளிக் பண்ணீங்கனாலே டீட்டெயிலா தெரியும். ஆனா பாத்தீங்களா, இந்த கோர்ஸ்ல வந்து அப்கமிங் கோர்ஸ் தான். ஓகேங்களா? எதுவுமே வந்து பழைய கோர்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே அப்கமிங் கோர்ஸா தான் இருக்கு. அது உள்ளே வந்து உங்களுக்கு டேட்டும் போட்டிருப்பாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டேட்டுமே போட்டுருவாங்க. அதாவது இந்த கோர்ஸ் வந்து
ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி கோர்ஸ் போய்கிட்டு இருக்குன்னா உங்களால அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி பாதி கோர்ஸ் போயிருக்கும். அதனால வந்து நீங்க போய் ஜாயின் பண்ணாலுமே உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஏன்னா பேசிக்லாம் அவங்க நடத்தி முடிச்சிருப்பாங்க. அதனால வந்து இதெல்லாம் வந்து நீங்க உள்ள போய் டீட்டெயிலா பார்த்துக்கணும். இப்ப அப்கமிங்னு வெளிய போட்டிருக்குன்றதுக்காக இது அப்கமிங் வர கோர்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்க கூடாது. நீங்க உள்ள போய் டீட்டெயிலா போய் பார்க்கணும். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு இருக்கு. இந்த கோர்ஸுக்குள்ள நான் போறேன். இது கிளாஸ் ரூம் பெஸ்ட் தான், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கோர்ஸ் நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனோடனே எனக்கு டேட்டோட இருக்கும். ஓகேங்களா? டேட்டோட எனக்கு இருக்கும். இன்டகிரேட்டட் ஃபிஷ் ஃபார்மிங். இது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணது தான். இது கிளாஸ் ரூம் பேஸ்ட். அதாவது அங்க நேர்ல போய் தான் நம்ம கத்துக்கணும். பேட்ச் ஸ்டார்ட் டேட். அதாவது இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 20 ஜனவரி 2026. அதாவது 20ஆம் தேதி தான் இந்த கோர்ஸே ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது ஜனவரி 20 தான் இந்த கோர்ஸே ஜாயின் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து இந்த கோர்ஸை நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு யூஸ்ஃபுல். அதாவது இப்போ வந்து இந்த கோர்ஸை நான் அப்ளை பண்ணேன்னா இந்த கோர்ஸ்ல வந்து நான் செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. இது இது இல்லாம எனக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து டிசம்பர்லேயே இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2025 டிசம்பர்லேயே இந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கோர்ஸ் நம்ம அப்ளை பண்றதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா வந்து அந்த கோர்ஸ் அப்ளை பண்ணா ஆல்ரெடி பாதி கோர்ஸ் முடிஞ்சிருக்கும். அந்த கோர்ஸ் நம்ம போய் பார்த்தாலும் நமக்கு புரியாது. ஸோ ஒரு கோர்ஸ் அப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும்? அது கிளாஸ் ரூம் பேஸ்டா, ஹைபிரிடா, ஆன்லைனான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம போய் தங்கி பண்றோமா இல்லாட்டி ஆன்லைன்ல பண்றோமா நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பார்த்துட்டீங்கன்னா அதுக்கு பிளேஸ்மெண்ட் அஷ்யூட் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அஷ்யூடு உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வேணும்னா பிளேஸ்மெண்ட் அஷ்யூட் கொடுத்துருக்க கோர்ஸாக பார்த்து நீங்கள் சேரணும். மூணாவது அந்த கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் டேட் பார்க்கணும். 20th ஜனவரி 2026ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து இன்னும் அந்த கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகலை. இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால இப்போ நம்ம அப்ளை பண்ணால் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கோர்ஸ் டிஸ்கிரிப்ஷன். அதாவது இந்த கோர்ஸில் வந்து என்னென்ன சொல்லி தருவாங்க அந்த மாதிரி இருக்கும். அடுத்து இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாருங்க 14 நாள் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. 84 மணி நேரம் கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? கோர்ஸ் மோடு கிளாஸ் ரூம் பெஸ்ட், அதாவது பிளேஸ்மெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க கோர்ஸ் அவைலபிள் லொகேஷன். இந்த கோர்ஸ் வந்து எங்கெங்க அவைலபிளாக இருக்கு? நாகப்பட்டினம், தஞ்சாவூர், தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி. இந்த மாதிரி எங்கெங்க அவைலபிளாக இருக்குன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி லெவல், இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ படிச்சிருக்கணும்? அதாவது 10th படிச்சிருக்கணுமா, 12th படிச்சிருக்கணுமா, டிகிரி முடிச்சிருக்கணுமா, அதையுமே நம்ம பார்த்துக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேஷன் யார் கொடுப்பாங்க அதையும் போட்டுருவாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குன்னும் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்ற முதற்கொண்டு நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து நம்ம அப்ளை நவ் இதெல்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் நமக்கு ஓகேனா நம்ம அப்ளை நவ் கொடுத்தோம்னா இந்த கோர்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்ல நம்ம இது வந்து அங்கே எலிஜிபிள் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது நம்மள மாதிரியே நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து சீட்ஸ் எவ்வளோ இருக்கு? இப்போ 45 சீட்ஸ் இருக்கு. தஞ்சாவூர்ல 45 சீட்ஸ் இருக்கு. நம்மள மாதிரி ஒரு 60 பேர்கிட்ட அப்ளை பண்றாங்கன்னா அதுல வந்து 45 பேரை அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஒரு எலிஜிபிளான 45 பேர் ஃபில்டர் பண்ணி அதுல வந்து எல்லாருக்குமே கால் பண்ணுவாங்க. அதுல வந்து அவங்களே டீட்டெயில்டா என்னென்னு சொல்லிடுவாங்க. கோர்ஸ் ஃபீஸ் ஃப்ரீயா தான் இருக்கும். அதை அவங்களே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபுட்டும் அக்காமடேஷனும் வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இல்லையான்னு நீங்க தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஏன்னா வந்து அது கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. சில இடங்கள்ல வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, சில இடங்கள்ல வந்து நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து நீங்க டீட்டெயிலா கேட்டுக்கிறது நல்லது. ஓகேங்களா? மற்றபடி எல்லாத்தையுமே டீட்டெயில்டா விசாரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் வந்து ஒரு கோர்ஸை வந்து நம்ம இதுல வந்து அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டீங்கன்னா இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. பாருங்க எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஒவ்வொரு செக்டாரு. இது எல்லாத்துலயுமே கோர்ஸ் இருக்கு. இப்போ பாருங்க ரீசெண்டா பாருங்க நான் ஐடி கோர்ஸே பார்க்குறேன். ஐடி கோர்ஸுமே இதுல நிறைய இருக்கும். ஐடி கோர்ஸ் பாருங்க, அக்சசிபிலிட்டி டெஸ்டரு, வெப் டெவலப்மெண்ட், இதெல்லாம் பாருங்களேன் கிளாஸ் ரூம் பேஸ்டு மட்டும் தான் போயிருக்கு. இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல கற்றுக்க முடியாது, நேரில் போய் தான் நம்ம கற்றுக்கணும். ஆனால் பாருங்களேன் இதில் பிளேஸ்மெண்ட் அஷ்யூட் கொடுக்கவே இல்லை. ஸோ வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அவங்க கேரண்டி கிடையாது. நீங்கள் படித்து முடிச்சுட்டு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு நீங்களா தனியாக தான் தேடிக்கிற மாதிரி இருக்கும். வேலை வேணும்னா நீங்களா தேடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து இதெல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட் கேரண்டி கிடையாது. இது பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிளவுட் ப்ராக்டிஷனர், அடுத்து பாருங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் ஏஐ, சேல்ஸ் ஃபோர்ஸு, சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஃபார் கம்ப்யூட்டர் ட்ரெய்னர், அடுத்து பாருங்க நெட்வொர்க் அண்டு சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல். இந்த கோர்ஸ் பாருங்க, இந்த கோர்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் அஷ்யூர் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க வாங்கி தருவாங்க. அதே மாதிரி ஹைப்ரிட், பாதி வந்து ஆன்லைனில் வரும், பாதி வந்து ஆஃப்லைன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே கோர்ஸ் இருக்குது. அட்வான்ஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங்கு, ஐஓடி டொமைன் ஸ்பெஷலிஸ்ட்டு, எம்பெடட் ஃபுல் ஸ்டாக் ஐஓடி அனலிஸ்ட்டு, ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப் டெவலப்பர். பாருங்க
எவ்வளோ கோர்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஏடபிள்யூஎஸ் ரீஸ்டார்ட் கிளவுட் ப்ராக்டிஸ்னர், இது வந்து ஹைப்ரிட் கோர்ஸு. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் வாங்கி தராங்க. நிறைய கோர்ஸ் பாருங்க பிளேஸ்மெண்ட் இருக்கு. ஐடி கோர்ஸ் நிறைய கோர்ஸ் பிளேஸ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஜூனியர் ஜாவா டெவலப்பர் பிளேஸ்மெண்ட் அஷ்யூரோட கொடுக்குறாங்க பாருங்க. நிறைய இதுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து அஷ்யூர் பண்றாங்க. ஓகேங்களா? அதனால வந்து படிச்சு முடிச்சா வேலை வந்து வாங்கி தருவாங்க. ஓகேங்களா? அதனால வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி தான் வந்து நம்ம செக் பண்ணி எல்லாத்தையும் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு எந்த டொமைன் வேணுனாலும் சரி, டெலிகாமாக இருந்தாலும் சரி, பவர் ரிலேட்டடான கோர்ஸாக இருந்தாலும் சரி, மீடியா, லெதரு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஹைட்ரோ கார்பனு, ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸு, இங்கே பாருங்க எவ்வளோ டொமைன்ஸ் இருக்குன்னு பாருங்க. எதில் வேணால் நம்மளை வந்து இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த கோர்ஸ் உங்களுக்கு சூட் ஆயிடுச்சுன்னா பாருங்க. செமிகண்டக்டர், விஎல்எஸ்ஐ, காம்படென்சி பில்டிங் ப்ரோக்ராம், பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இதில் எது வேணால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நம்ம படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க வேலைக்குமே அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து யாருமே கவலைப்பட தேவையில்லை. வேலை இல்லை, வேலை கிடைக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. உங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா கன்ஃபார்ம் அந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி அந்த கோர்ஸை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க வாங்கி தருவாங்க. பிளேஸ்மெண்ட் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி பிளேஸ்மெண்ட் அஷ்யூர்ட் கொடுக்கலன்னா நீங்களா வந்து அந்த கோர்ஸ் முடிச்ச பிறகு சர்டிஃபிகேஷன் வாங்கி அதை வச்சு நீங்கள் வெளியவும் தேடிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அதனால வந்து யாரும் எந்த கவலையும் பட வேணாம். இந்த கோர்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ். அதனால வந்து தைரியமாக எல்லாருமே வந்து படிக்கலாம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க, ஃபுல்லாக பார்த்து எப்படி கோர்ஸ் அப்ளை பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பார்த்து கோர்ஸ் அப்ளை பண்ணி கோர்ஸ் நல்லபடியாக படித்து வேலையை வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்தாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது மூலியமா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.